கனமழை காரணமாக சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் தேங்கிய மழைநீரை மாநகராட்சி பணியாளர்கள் மின் மோட்டார் மூலம் வெளியேற்றி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குணா. தண்ணீரை வெளியேற்றும் பணி எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? இதுல எத்தனை இயந்திரங்களை ஈடுபடுத்தியிருக்காங்க ஊழியர்கள்? விவரம் என்ன? சென்னையில் நேற்று காலை முதலிருந்தே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும், அதாவது குறிப்பாக கீழ்ப்பாக்கம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் ஆங்காங்கே சாலைகளில் தேங்கியிருக்கிறது. அந்த தேங்கியிருக்கக்கூடிய அந்த மழைநீரினை உடனடியாக வெளியேற்றுவதற்காக ஏற்கனவே தயார் நிலையில் மின் மோட்டார்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த மின் மோட்டார்கள் உதவியோடு மாநகராட்சி பணியாளர்கள் தொடர்ந்து நேற்று காலை முதலிருந்தே பெய்யக்கூடிய அந்த மழைநீர் தேங்கக்கூடிய ஒரு இடங்களில் அந்த மோட்டார் மூலமாக அந்த மழைநீரினை தொடர்ந்து வெளியேற்றி வருகிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி சென்னை நுங்கம்பாக்கம் ஜோஷியர் தெரு. இந்த ஜோஷியர் தெருவுக்கு இருக்கக்கூடிய ஒரு 4-5 இணைப்பு சாலைகள் முழுவதுமாக மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள். இருசக்கர வாகன ஓட்டிகள் இந்த சாலை வழியாக, இந்த தெருக்களின் வழியாக செல்ல முடியாத ஒரு நிலை இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக கார்கள் பாதி வழியிலேயே சிறிய ரக கார்கள் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளும் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாது கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அதிக அளவில் மழைநீர் இந்த பகுதியில் தேங்கியிருக்கும். ஆனால் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் அந்த தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழைநீரினுடைய அளவு தற்பொழுது குறைந்திருப்பதாகவும், இருந்தபோதும் இந்த மழைநீர் தேங்காத வகையில் உடனடியாக வெளியேற்றுவதற்குண்டான நடவடிக்கைகளை மாநகராட்சி பணியாளர்கள் எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இருசக்கர வாகன ஓட்டிகள் இந்த வழியாக செல்லும் பொழுது தள்ளிக்கொண்டு செல்லக்கூடிய அந்த நிகழ்வும் தொடர்ந்து இருந்து வருகிறது. சில குடியிருப்புகளுக்குள்ளும் இந்த வீடுகள் மழை நீர் உள்ளே சென்றிருப்பதன் காரணமாக அந்த வீடுகளில் வசிக்கக்கூடிய அந்த பொதுமக்களும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இருந்த பொழுதும் இந்த மழைநீரினை உடனடியாக வெளியேற்றுவதற்காக இந்த தெருக்களின் பல்வேறு பகுதிகளிலும் அந்த மின் மோட்டார்கள் மூலமாக வெளியேற்றக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது மீண்டும் இந்த பகுதியில் மழை பெய்ய தொடங்கியிருப்பதன் காரணமாக தேங்கக்கூடிய அந்த மழைநீர் மேலும் அதிகரிப்பதற்குண்டான அந்த வழியும் இருக்கிறது. இதனால் தேங்கக்கூடிய அந்த மழைநீரினை உடனடியாக இந்த மாநகராட்சி பணியாளர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.